Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு பேக் நெக் டிசைன் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு Aariwork பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக் நெக் ஸ்லீவு எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் என்ன பிராண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டயாலஜி அப்படின்ற பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில், த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற அயன் நீடில். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எதுக்கு இங்கே வந்து த்ரெட்டை சுற்றி ரப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கிரிப்னஸ்க்கு தான். ஸோ நார்மலாக நீடில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கை வழுக்கும், ஸ்வெட் ஆகும். அதனால் நான் வந்து இந்த கிரிப்புக்காக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஸோ நம்ம Aariwork பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணுற பிராண்டு உங்களுக்கு ஜரி த்ரெட் எல்லாமே சொல்லிட்டேன். பேசிக்காக எப்பவுமே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஜரி லைன் தான் கொடுக்கணும். பிகாஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், பீட் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து ஜரி லைன் கொடுத்துக்கிறேன். 2 லைன் ஜரி லைன், மேக்ஸிமம் நீங்கள் 3 லைன் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 லைன் ஜரி லைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஜரி லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் ஜரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து ஒரே மாதிரி நீங்கள் போடுங்க ஈவனாக. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி செகண்ட் லைன் போடுறப்போ இன்பிட்வீன் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போடணும் எல்லாத்துக்குமே. ஸோ எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். லென்த்தாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ லென்த்தாக இழுத்த செயின்குள்ளேயே இன்னொரு செகண்ட் செயின் வந்து குட்டி செயின் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் இழுத்த செயினை ஃபஸ்ட்டு நம்ம இழுத்தோம் பார்த்திங்களா, அந்த செயினை வந்து ஹூக்கில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு டக்குன்னு வந்து நீடலு கீழே த்ரெட்டு ரெண்டுத்துமே எடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க பீட் ஒர்க்குக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணுவேன், நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஒர்க்குக்கு வந்து நான் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அது எதுக்குன்னு வந்து ஃபைனலாக வீடியோ எண்ணில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். இப்போ சுகர் பீட் தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேருக்கு சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ த்ரெட் அறந்துடும், இல்லைனா வந்து நீடலில் வந்து மாட்டி சிக்கிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்காக தான் வந்து நான் நைலான் த்ரெட் யூஸ் பண்ண சொல்கிறேன். நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும்னு பார்த்திங்கன்னா, கிளாத் வந்து சுருங்கும். லைக் வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்க மாதிரி ஆகும். அயன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அயன் எல்லாம் பண்ணாமல் வந்து நீங்கள் எப்படியும் Aariwork திங்ஸை வந்து நம்ம அயன் பண்ண மாட்டோம். ஸோ அதனாலேயும் நீங்கள் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதுதான் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 4mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 4mm பீடை ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். நீடிலில் வந்து இந்த மாதிரி நான் நிறைய பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நீடில்ஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம். இந்த நீடில் மட்டும் இல்லை, Aariworkக்கு தேவையான எல்லா பேசிக் ஐட்டம்ஸு பிகினர் கிட்லேருந்து எல்லாமே சேல் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் 4mm பீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4mm பீட்க்கு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இன்னொரு லைன் சுகர் பீடு. ஆஸ் யூஷுவல் சுகர் பீடை வந்து 2 பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நீங்கள் சுகர் பீட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ரிஸோ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, 1 மந்த்துக்கு வந்து ஒரு 4 to 5 ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் ப்ரிஸோ வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ தான் நான் பிகினர் ஸ்டார்டிங் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து A-star யூஸ் பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4mm பீட்க்கு இன்பிட்வீனில் வந்து ஒவ்வொரு பீட்க்கும் நான் வந்து மார்க்கிங் பண்ணுறேன் ஒயிட் பென்சிலில். ஒரு இடத்துல மார்க் பண்ணுறேன், ஒரு இடத்துல மார்க் பண்ணல. நல்லா பாருங்கள். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஸோ 2 பீட்க்கு நடுவில் ஒரு மார்க்கிங், நெக்ஸ்ட்டு ஒரு பீடு விட்டுடுங்க, அப்படியே இன்னொரு பீடில் மார்க்கிங். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, பிகினர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு 4mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு தான் நான் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2 ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம செல்ஃப் கலர் த்ரீவிங் த்ரெட் யூஸ் பண்ணதால அங்கே த்ரெட் இருக்கிறதே தெரியாது. இதுவே நம்ம நைலான் த்ரெட்டோ இல்லை கோல்டு கலர் பீடோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சீவிங் த்ரெட் வந்து அங்கே தெரியும். ஸோ அதனால தான் நான் அந்த த்ரெட் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 4mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் மார்க்கிங் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணலை, உங்களுக்காக தான் நான் மார்க் பண்ணி காமிச்சேன். ஸோ ஒரு பீட்க்கு நடுவுலையும் ஒவ்வொரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு இடத்துல கேப் விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டே வரலாம் ஃபுல்லாக.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த 4mm பீடை சுற்றி வந்து அந்த சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதை பாருங்கள், 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த கேப்க்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணோம் பாருங்கள். ஈவனாக இருக்கிற கேப் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணது. 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணுறேன். நீடில் டர்ன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அந்த கர்வ் மேலே வந்து நீங்கள் சுகர் பீடை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணும். இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நீடில் டர்ன் பண்ணி அங்கே ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி கர்வில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ இதே மாதிரி அந்த 4mm பீடை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு ஃபைனலாக எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அப்புறம் வந்து திருப்பியும் அந்த 4mm பீடை வந்து நான் கவர் பண்ணுறேன் சுகர் பீடால். ஸோ இதே ப்ராசஸ் தான் ஸோ எல்லாத்துக்கும். ஸோ ஃபைனலாக வந்து 2 ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒயிட் பென்சில் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஒயிட் பென்சில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 4mm பீடை விட்டுட்டு அங்கே ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 3 4mm பீட் தள்ளி ஒரு மார்க்கிங், அப்புறம் 3 4mm பீட் தள்ளி ஒரு மார்க்கிங். இந்த மாதிரி ஒயிட் பென்சிலில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன க்ளூன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து B6000 அப்படின்ற க்ளூ. இது வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 10 to 15 minutes ஆகும் ட்ரை ஆக. பட் இந்த க்ளூ பார்த்திங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். டக்குன்னு நம்ம ஸ்டோன் வச்சுட்டு ஒரு 2 minutesலேயே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. அதனால் நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ளூ தான். ஸோ எதுவும் ஆகாது இது வந்து ஃபேப்ரிக்கு. ஸோ 2 minutesலேயே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அது ஒரு 10 to 15 minutes அதை வந்து விட்டுடணும். அது அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இந்த க்ளூவில் வந்து அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நான் ஐ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கொட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட், திருப்பியும் ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ ஒரு 4mm பீட் அப்புறம் சுகர் பீட். ஸோ இதே மாதிரி நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம இந்த பிளேஸில் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். ஸோ லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்றோம். அப்புறம் ஒரு சுகர் பீட், ஒரு 4mm பீடு வச்சு ரிவேஸில் ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். திருப்பி ஒரு லென்த்தாக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 4mm பீட் கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு திருப்பி லென்த்தாக மிடில் வந்து ஒரு செயின் எடுத்து இந்த மாதிரி பீட் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து இங்கே எண்ட் நாட் போட்டுடுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இங்கே ஐ ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, இது மிடில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அது 2 minutes ஆகிடுச்சு, அந்த க்ளூலாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு டபுள் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஃபைனலாக ஒரு எண்ட் நாட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்து அந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இந்த கேப் இருக்கிற இடத்துல பீட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் செயின் வந்து 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். திருப்பி லென்த்தாக ஒரு செயின் எடுக்கிறோம், ஒரு ஷார்ட் செயின், அப்புறம் ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ திருப்பி மிடில் வந்து லென்த்தாக ஒரு செயின், அதேமாதிரி பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுவிட்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கேப்ஸ் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மிடில் கேப் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐ ஸ்டோனில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லென்த்தாக செயின் இழுத்துட்டு நம்ம வந்து எண்ட் நாட் கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எண்ட் நாட் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து எனக்கு த்ரெட்டு வந்து இங்கே ஒரு மாதிரி தெரியுது. இதுவே வந்து சீவிங் த்ரெட்டுன்றதால நம்மளுக்கு தெரியல. நைலான் த்ரெட்லாம் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ அந்த குட்டி செயினில் இன்னொரு எண்ட் நாட் போட்டுடுறேன். இப்படி எண்ட் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டோ இல்லை நைலான் த்ரெட்டோ எதுவுமே தெரியாது. ஸோ அது ஈவனாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் திருப்பியும் வந்து இதே மாதிரி நம்ம பீட் ஒர்க்கை கொடுக்குறோம்.
ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து நெக் ஃபுல்லாக. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரண்ட் நெக் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பேக் நெக்கும் இதே ப்ராசஸ் தான். ஸ்லீவில் வந்து பார்டருக்கும் இதே ப்ராசஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், லைன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கவர் பண்ண முடியலை, ஐம் சாரி. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து பேக் நெக்குக்கு ஸ்லீவோட பார்டர் எல்லாமே. ஸோ அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் லுக்கு. ரொம்பவே சூப்பராக ஒரு டீசெண்டாக எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. இல்லை நான் பேக் நெக்கு அண்ட் தென் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.